இப்படியெல்லாம் சொல்லி அழுது என் மனசு தீர்த்துக்கணும்னு எங்களுக்கு கிடைச்சது. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கடவுளுக்கு. ஐயா கடவுள் இப்போ அன்பே சிவம் என்றுதான் அறவோர் சொன்னார். அன்பில்லாதவன் அல்லாவிடம் நெருங்க முடியாது என்றுதான் நபிகள் சொன்னார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்றுதான் இயேசுபிரான் சொன்னார். ஆக அனைத்து மதங்களும் மண்ணில் விதைத்தது மனித நேயத்தையே. ஆதியில் எங்கிருந்து சாதி, இது பாதியில் வந்ததென்பதே நீதி. சேர்ந்து வாழ்வீரோ, உங்கள் சிறுமை குணங்கள் போச்சோ, சாதி சண்டை போச்சோ, உங்கள் சமய சண்டை போச்சோ, பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இது பற்பல சண்டைகள் வேண்டாம், அன்புதனில் செழித்திடும் வையும் என்று தமிழ் திமிர் பிடித்த கவி பாரதி சொன்ன வரிகள் தாங்க எங்கள் டாக்டர் சக்தீஸ்வரன் ஐயா தன்னுடைய கொள்கையாகவும் தன்னுடைய கோட்பாடாகவும் வச்சிட்ருக்காரு. அவர் தொடர்ந்து அவரோட அன்பை இந்த எல்லா மக்களுக்கும் பரப்பணுங்கிறது தான் எல்லோரோட நோக்கங்கிறத கேட்கும்போது எங்களுக்கே மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. எங்களுக்காக அவருடைய தியாகம் பண்ணி எங்களுக்காக அரிசி, புடவை, கோதுமை மாவு இதெல்லாம் கொடுக்கறத பற்றி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்கள் குடும்பத்தில் கூட எங்கள் அண்ணன் தம்பியோ இல்லை எங்கள் சொந்த பந்தமோ யாரும் இது வரைக்கும் எங்களுக்கு செய்தது கிடையாது. ஆனால் இவர் செய்கிறாருன்னா கடவுள் இவரை அப்போ எப்படி படித்தாருன்னு தெரியல. ஆனால் அவரு இந்த மக்களுக்காக அவரை தியாகம் செய்து எல்லாத்தையும் எங்களுக்கு செய்கிறாரு. இது வரைக்கும் செய்துட்டு இனியும் செய்யணும், 100 ஆண்டு வாழணும், 1000 தலைமுறை வரைக்கும் அவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இன்னும் அநேக மக்களுக்கு செய்யக்கூடிய அவருக்கு நல்ல ஒரு ஞானம் கொடுக்கணும், ஆயுசு நாட்களையும் கூட்டி கொடுக்கணும். இந்த நிமிஷம் வரையிலே நாங்கள் நன்றி சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறேன் நாதா, நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறேன் நாதா, நன்றி 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 உமக்கு நன்றி.